என்னவோ தெரிலங்க. அந்த கொத்தனார் பாட்டு வந்தாலே கடுப்பாயிருது. ஒரு தடவையாவது ஃபோன்ல வந்துருது. சின்ன பிள்ளையா இருந்தா ஒரு வேளை நம்மளும் கூட பாடியிருப்போமான்னு தெரியாது பார்த்துக்கோங்க. அந்த பாட்ட இப்ப கேட்குறப்போ ரொம்ப கடுப்பா இருக்கு. எத்தனையோ பாட்டுகள் இருக்கு. ஆனா, அதுங்க வந்து மறைமுகமா மறைஞ்சு போயிடுச்சு. இது புதுசா வந்து அசிங்கமா இருக்குங்க. அந்த வார்த்தையெல்லாம் கேட்கவே. எப்படி சொல்றது? நான் ஒரு சின்ன ஆபத்தான நிகழ்ச்சிய சொல்றேன் பாருங்க. ஒரு விபத்த சொல்றேன் பாருங்க. தூத்துக்குடியில திரேஸ்புரத்தில லட்சுமி தேட்டர்ன்னு ஒண்ணு இருந்திருக்கு. 450 பேருக்கு மேல உட்காந்து அந்த டென்ட்ல உட்காந்து படம் பார்த்துருக்காங்க. படத்துல ஸ்க்ரீன்லயும் அந்த காட்சி வந்து தீப்பிடிக்கிற காட்சி தான் வந்திருக்கு. இவங்க எல்லாருமே என்ன நெனச்சிருக்காங்க, தியேட்டர்ல தான் அந்த ஸ்க்ரீன்ல தான் தீப்பிடிக்கி அப்படின்னு நெனச்சு எல்லாம் உள்ள உட்காந்துருந்தாங்க. குழந்தைங்க இருந்திருக்காங்க. வெளிய வர முடியாத அளவுக்கு நெஜத்திலேயே தீப்பிடிக்கும். எல்லாம் பதறி வெளிய ஓடி வராங்க. வந்தா ஜென்ட்ஸ் ஓரளவுக்கு தப்பிச்சுட்டாங்க. லேடீஸால வெளிய வர முடியல. அப்படியே ஒரு சிலர் மல்லு கட்டி வெளிய வந்தாலுமே, அவங்க ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சிருது. அவங்க வெளிய வந்துட்டு சுத்தி பார்க்குறாங்க. ஆட்கள்லாம் இருக்குது. உடனே என்ன பண்றாங்க, அவங்க வெட்கத்துக்கு, மானத்துக்கு அச்சப்பட்டு அந்த நெருப்புலயே மறுபடியும் போய் விழுந்துடுறாங்க. எத்தனையோ பேர் வந்துருமா, வந்துருமான்னு கூப்பிட்டா கூட வரலங்க அவங்க. அப்படிப்பட்ட பெண்கள் பொறந்த இடங்க அது. அந்த ஊர்ல இருக்கிற பாட்ட போய் அசிங்கமா எழுதி வச்சிருக்கிறீங்க. விவரம் தெரியாத வரைக்கும் ஒண்ணும் இல்லங்க. விவரம் தெரிஞ்சா ரொம்ப கேவலமா இருக்குங்க. நாளைக்கு என் பேத்திங்க கூட வந்து என்னம்மா பாட்டு அப்படின்ருவாங்க. தயவு செஞ்சு இந்த மாரி பாட்டு எழுதுறப்போ கொஞ்சம் யோசிங்க. அசிங்கமா இருக்கு. கேட்க நல்லா இல்ல.